சிங்கப்பூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் கேட்குறேன். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து டிக்டாக்ல வந்து ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணாங்க. வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்கா இந்தமாரி வந்து நான் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறேன். இப்போ தான்க்கா வந்து ஒரு மாதம் கூட நான் ஆகலை. ஆனால் என் கையில் சாப்பிட கூட காசு இல்லை. ஆனால் நான் வந்து கேட்கக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணேன்க்கா. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைக்கா. எனக்கு சாப்பிட காசு கொடுக்க முடியுமா? நான் சம்பளம் போட்டோன்னே கொடுத்துருவேன்க்கா. அந்த மாதம்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னு. தென் அந்த பொண்ணு வந்து அவங்க டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் வந்து எல்லாமே எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும்டா. நான் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேள்வி கேட்கல, காசு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு காசு வந்து இது ஒரு நடந்து ஒரு மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன்.